மேகா பயங்கர கோவமா வராங்க. வந்து சொல்கிறாங்க, நீ தான் காரணம், என்னோட வயிற்றில் வளர குழந்தைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கும் மேலே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோவமாக போகிறாங்க. போயிட்டு எல்லா மீடியாவையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த சித்து என்னை வந்துட்டு பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. டிவியில் நியூஸில் எல்லாத்துலேயுமே வருது. அதை பார்த்த உடனே சித்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அவளை நான் சாகடிக்காமல் விட மாட்டேன், அவள் இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது, அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வேகமாக போகிறாரு. அப்படியே தாத்தா தடுக்கிறாரு. இங்கே பாரு சித்து, இப்போ தான் நம்ம அமைதியாக இருக்கணும், எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சித்து அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. செல்லம்மா வராங்க. சார், நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை சார், அந்த செல்லம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எப்படி பண்ணி வச்சுருக்கா பாருங்கள், கண்டிப்பாக இது எல்லாமே மாறும், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க சித்துக்கிட்ட. மேகா ரோட்டில் போய் உட்காந்துட்டு எல்லா மீடியாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, சித்து தான் காரணம், என்னோடய வயிற்றில் வளர குழந்தைக்கு என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. செல்லம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மேகா இந்த மாதிரி ரோட்டில் போய் உட்காந்துட்டு இப்படி ஊரெல்லாம் டிவியில் வர மாதிரி அசிங்கப்படுத்திட்டா, இனிமேல் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வீட்டில் இருக்க எல்லாருமே, லக்ஷ்மி, மகேந்திரன் எல்லாருமே கோவப்படுறாங்க. இவ இந்த அளவுக்கு மோசமாக போவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, இப்படி டிவியில் எல்லா இடத்துலையும் அசிங்கமாக போச்சு, வெளியே போனாலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, இவ ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மேகா. என்ன கல்யாணமா பண்ண போற, இப்போ நான் படுத்தின அவமானம் அசிங்கமே போதும் உனக்கு, இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் 2 பேரோட கல்யாணம் நடக்க விடாமல் பார்த்துப்பாங்க, அதனால் நான் பண்ணது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஜானகி ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. இவ பண்ண விஷயத்தால என் பையனோட கல்யாணமே நின்று போயிடும் போல இருக்கே, என் பையன் பாவம், அவன் என்ன தப்பு பண்ணான், அவன் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு